Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கோட தோலை மட்டும் மேலாப்பில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி இந்த தண்ணீரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி சேர்க்கறதுனால இந்த உருளைக்கிழங்கு குக்காகி வந்ததுக்கு அப்புறமா இந்த தோலை நம்ம சுலபமாகவே எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கை நல்லாவே வேக விட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை நல்லாவே வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சூடார விட்டு எடுத்துடலாம். சூடாறினதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணி சேர்த்துருந்ததுனால இந்த தோலை நம்ம சுலபமாகவே எடுத்துடலாம். தோலை எடுத்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே மசிச்சு எடுத்தாச்சு. இப்போது தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். 2 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். பாருங்கள், நம்ம இதில் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரியோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.